இஜ்மா சஹாபா ஏன் மறுக்கிறீங்க? எப்படி இஜ்மா சஹாபாக்களோட ஒருமித்த கருத்து. ஏன்னா இப்போ அல்லாஹ் வந்து குரானை இறுதி நாள் வரை பாதுகாப்புன்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அதை சஹாபாக்கள் தான் துவத்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவக்கலை. அப்படிங்கிறப்போ அவங்க மேலே நம்ம அவங்க இதை ஏற்றுக்கிறலன்னா குரானையும் நம்ம ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா சந்தேகம் வரல, படித்தவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. அப்போ ஏன் வந்து இஜ்மா சஹாபா மறுக்கிறீங்க? நம்ம வந்து குரான் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படைன்னு சொல்கிறோம். நமக்கு மாற்று கருத்தாக உள்ள மதுஹபில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், குரானும் ஆதாரம் தான், ஹதீஸும் ஆதாரம் தான், மூணாவது ஒரு ஆதாரம் இஜ்மான்னு ஒன்று இருக்குது. இஜ்மான்னா இஜ்மாவும் சஹாபா, சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவு, அதுவும் மார்க்கத்தில் ஆதாரமாக எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு யார் சொல்லுவா? மாற்று கருத்தில் உள்ள பல பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க குரானையும் எடுத்துக்கிறேன்னு ஹதீஸையும் எடுத்துக்கிறேன்னு. சஹாபாக்கள் ஏகோபித்து எடுத்தாங்களே அதையும் நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள தான் வேணும் அப்படின்னு ஒரு வாதம் வைப்பார்கள். வைத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இப்போ குரான் தொகுத்து இருக்குல்ல, இது கூட குரானை வந்து சஹாபாக்கள் தான் தொகுத்து தந்தாங்க, சஹாபாக்கள் தொகுத்து தந்தால் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஆதாரமாக என்ன செய்வாங்க, அதுக்கு வைக்குவாங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்கிறதுங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இஜ்மா ஆதாரமாக இல்லையான்னு ரெண்டாவது வைங்க. சஹாபாக்கள் வந்து ஒரு விஷயத்தில் கூட இஜ்மாவாக இருந்தது கிடையாது. குரான் தொகுக்கிறது உள்பட, நல்லா விளங்கிக்கணும், குரான் தொகுக்கிறது உள்பட எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்களா? சிலதில் வந்திருப்பாங்க, அது அந்த இவங்க இஜ்மானால வந்திருக்க மாட்டாங்க. 5 வேளை தொழுகைண்டு எல்லாம் ஒரு கருத்துலாம் இருந்திருப்பாங்க, அது குரானில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. ரமலானில் நோன்பு வைக்கணும்னு எல்லாம் ஒத்த கருத்தில் இருந்திருப்பாங்க, அது வந்து தான் இருக்குது குரானில். அதான் குரான்லையும் ஹதீஸ்லையும் இருக்கிற விஷயங்களில் எல்லாரும் ஏகமானதாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் 5 வேளை தொழுகைங்கிறமா இல்லையா? இதில் யாருக்கா மாற்று கருத்து இருக்குதா? இது வந்து இஜ்மா கிடையாது, இது வந்து குரானில் உள்ளது, வழங்குதா? குரான்லையும் ஹதீஸ்லையும் இருக்கிறதுல வந்து அதை எல்லாரும் சேர்த்து அமுல்படுத்துறதுங்கிறது வேற. குரானில் இல்லாத ஹதீஸில் இல்லாத ஒரு விஷயத்தில் சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் காட்ட இயலாது. காட்டுறான்னு அந்த குரான் அவங்க தானே தொகுத்தாங்கன்னு காட்டுவாங்க, அதுவே தவறு. என்ன தவறு? குரான் வந்து இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்படவே கிடையாது. இப்போ இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு குரானை எழுதக்கூடிய எழுத்தாளரில் அவர் ஒரு ஆள். அவருடைய குரானில் வந்து 112 சூறா தான். இப்னு மசூதுடைய தொகுத்த குரானில் எத்தனை சூறா? 114 சூறா கிடையாது. கடைசி 2 சூறா வந்து குரானே கிடையாதுன்ட்டார் அவர். கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு? குல்லாவது ரப்பில் ஃபலக் வந்து குரான் கிடையாது, குல்லாவது ரப்பின் நாஸுங்கிறது குரான் கிடையாது, குல்லுகல்ல ஆகதோடு முடிஞ்சிருச்சு குரான்ன்றார். அப்போ அவருடைய குரான், அவர் அப்போ குரானில் எல்லாம் ஏகமானதாக வந்தாங்கன்னா ஏகமானதாக வரலையே, ஏகமானதாக வரவில்லை, நல்லா விளைவிக்கிறங்க. அதே மாதிரி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய குரானை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வச்சுக்கிற இந்த ஆர்டரில் இருக்காது. அவருடைய குரானில் எப்படி இருக்கு? அவர் முதல் சூறா இக்ரா தான் போட்டு வச்சிருப்பார். குரான் எந்த வரிசையில் வந்ததோ அந்த வரிசையில் அவர் தொகுத்திருப்பார். நம்ம குரான் நம்மளே வழங்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு குரான் எது இறங்குனுச்சு? இக்ரா சூறா இறங்குனுச்சுன்னு வச்சுருக்கிறோம். அது கொண்டு 96வது வச்சுருக்கிறோம். இக்ரா தான் இறங்கணுமோ முதல்ல அதானே இருக்கணும். ஆனால் நம்ம குரானில் எங்கே இருக்கு அந்த இக்ரா சூறா? 96வது சூறாவை கொண்டே வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு இறங்கின சூறாவை இல்லையா? அப்படிலாம் இருக்கும்போது சஹாபாக்கள்கிட்ட 40க்கும் மேற்பட்ட இது இருந்தது. குரானுடைய விஷயங்களில் மாறுபாட்டு இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்ததுனால அவங்க சட்டம் போட்டு சில விஷயங்கள் நினைஞ்சாங்க, செஞ்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க, கவர்மெண்ட் இருந்ததுனால. அதனால நம்ம என்ன விளங்கிடக்கூடாது, சஹாபாக்கள்லாம் குரான் விஷயத்தில் ஒன்றா அப்படிலாம் நம்ம சொல்கிறதுங்கிறது சரி கிடையாது. வழங்குதா? இஜ்மாங்கிறது எதுலையுமே ஏற்பட்டது கிடையாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே இஜ்மா எடுத்துக்கிறது விட்டுருவோம். ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எதை எடுத்துக்கிற சொல்கிறீங்க? இஜ்மான்னு ஒன்று காட்டினா தானே நான் எடுத்துக்கிற பேச்சே வரும். இஜ்மாண்டே கிடையாது. எந்த ஒரு சஹாபாக்களும் ஏகமானதாக சேர்ந்து என்ன செய்யலை, எங்கள் எல்லாருக்கும் இதான் கருத்துன்னு ஒருத்தர் சொன்னதே கிடையாது. குரான்லையும் ஹதீஸ்லையும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு, குரானில் இல்லாத ஹதீஸில் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அவர் ஒன்று சொன்னார், இவர் ஒன்று சொன்னார், அப்படி தான் இருக்கிறது. ஒரு விஷயத்தில் 8 கருத்துலாம் இருக்கிறது, ஒரு விஷயத்தில் 10 கருத்துலாம் இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மகனுக்குமே சண்டை வரும், இப்னு அப்பாஸுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சண்டை வரும். பெரிய பெரிய சஹாபாக்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் என்ன இருக்கு? கருத்து வேறுபாடு வரும். அதனால வந்து ஏகமனதாக எல்லாரும் ஒரு நிலைக்கு வருதல் என்பது ரசூலுல்லாஹ் காலத்திலையும் நடந்தது இல்லை, இந்த காலத்திலையும் நடந்தது இல்லை, கியாம நாள் வரைக்கும் நடக்க போகிறதும் இல்லை. நம்ம எல்லா முஸ்லீம் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வருவோமா? வரவே மாட்டோம்.
தேர்தலில் ஓட்டு போடுற வந்தால் கூட எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு ஓட்டு போடுவீங்களா? நடக்க போகிறதே இல்லை. அவன் ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்கிட்டு அவன் ஒரு பார்வையில் என்ன செய்வான், அதிகமான பேர் கொஞ்சமான பேர் பண்ணால் நீங்கள் பிரிய முடியுமே தவிர ஏகமானதாக ஒரு முடிவு உங்களுக்கு எடுக்க இயலுமா? எடுக்க இயலாது. தௌஹீதே ஏகமானதாக எடுக்க மாட்டேங்கிறான். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு சொல்லும் போதே அதையே என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஏகமானதா எல்லாரும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறானே, அதுக்கே இல்லை சண்டை போட வேண்டியிருக்கு. அப்போ குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் உள்ளதுலேயே இஜ்மா வரலன்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாட்டி இப்படி இஜ்மா வரும்? அது லாஜிக்கும் கிடையாது, அதுக்கு வரலாறும் கிடையாது, நிலைக்கு கொள்ள வேண்டும். அதனால இஜ்மாங்கிறதெல்லாம் ஒரு ஆதாரம் கிடையாது. நமக்கு ஆதாரம் எது? வஹி தான் ஆதாரம். எது ஆதாரம்? அவங்ககிட்ட இருந்து வரணும். மனிதன் தவறு செய்யக்கூடியவன், அவன் கூட குறைய சொல்லிவிடுவான். அல்லாஹ் தவறு செய்யாதவன். அதனால் நம்முடைய வழிகாட்டுதல் எங்கேருந்து வரணும்னா வஹியிலேருந்து வரணும். இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்ம குர்ஆனை ஆதாரமாக எடுத்துக்கிட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரமாக எடுக்கிறோமா இல்லையா? அதை நம்ம ரெண்டாக பிரித்து தான் ஆதாரமாக எடுக்கிறோம். எல்லாத்தையும் ஆதாரமாக எடுக்கிறது இல்லை. குர்ஆனை அப்படி ஆதாரமாக எடுத்துக்கிறோம். ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், ரெண்டாக பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம்? எது வஹி அடிப்படையில் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களோ அதை நம்ம மார்க்கம் ஏற்றுக்கிறோம். எது வஹி இல்லாமல் அவங்க செஞ்சாங்களோ அது மார்க்கம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணாங்க. நம்ம ஒட்டகத்தில் போகிறது சுன்னத்துன்னு யாராவது சொல்லுவீங்களா? நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறத நம்மளே என்ன செய்யணும், ஒட்டகத்தில் போகணுன்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோங்க. ஒட்டகத்தில் போனது வஹியில் வந்தது கிடையாது. ஏன் நபி அவருக்கு முந்தையும் ஒட்டகத்திலாம் போனாங்க, நபி ஆனதுக்கு பிறகு தான் ஒட்டகத்தில் போனாங்கன்னு கிடையாது, அதுக்கு முந்தையே போயிட்டாங்க. ரசூலுல்லாவை எதிர்த்தவர்களும் ஒட்டகத்திலாம் போனாங்க. ரசூலுல்லா ஒட்டகத்தில் போன மாதிரி அபூஜஹல் இதில் போனால் இதுலேருந்து விளங்குது இது வஹி இல்லை, ஊர் வழக்கம். இந்த ஒட்டகத்தில் போனது ரசூல் அந்த காலத்தில் தான் கார்லாம் போயிருப்பாங்க, இந்த காலத்தில் தான் பஸ்ஸிலான போயிருப்பாங்க, இந்த காலத்தில் தான் சைக்கிளான போயிருப்பாங்க. அந்த காலத்தில் வாழும்போது என்ன கிடைச்சோ அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அது ஹதீஸ் தானா, ரசூலுல்லா ஒட்டகத்தில் போனாங்கங்கிற ஹதீஸு. இது சுன்னத்தா? நம்ம ஹஜ்ஜிக்கு ஒட்டகத்தில் போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. நம்மளும் கோதுமை ரொட்டி சாப்பிட்ற சுன்னத்தை யாரும் சொல்லுவீங்களா? 50 பேர் கோதுமை ரொட்டி சாப்பிட்ற சுன்னத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. கோதுமை ரொட்டியை வஹியில் சாப்பிடலை, அல்லாட்டிருந்து ஆர்டர் இனிமேல் கோதுமை ரொட்டி சாப்பிடணும்னு உத்தரவு வந்தால் சாப்பிட்டாங்க கிடையாது. அவங்க நபியா வரதுக்கு முந்தைய அதான் சாப்பிட்டாங்க. 30 வயசில் அதான் சாப்பிட்டாங்க, 20 வயசில் அதான் சாப்பிட்டாங்க. அவங்க நபியா ஆகாமையே இருந்தால் கூட அதான் சாப்பிட்ருப்பாங்க. அவங்களோட எதிரிகளும் அதான் சாப்பிட்டாங்க. நம்ம இது வஹி இப்படி பிரிக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு காயம் பட்டு ரத்தம் ஓடுது, சாம்பலை பூசிக்கிட்டாங்க ரத்த கட்டை நிப்பாட்டுறதுக்காக வேண்டி. இப்போ ஆக்சிஜனான சாம்பலை பூச முடியுமா? இன்ஃபெக்ஷன் ஆகி போயிடும். அந்த காலத்தில் உள்ள மருத்துவ முறைக்கு அதான் முடியும், அப்போதைக்கு வேறு ஒன்றும் வழி இல்லை, அது பூசிக்கிட்டாங்க. இந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த காலத்தில் எந்த மருத்துவ வசதி விரும்புகிறாங்களோ செஞ்சுருப்பாங்க. ஒரு அலோபதியோ, ஒரு நாட்டு வைத்தியமோ, ஒரு இங்கிலீஷ் வைத்தியமோ, ஏதாவது ஒரு வைத்தியத்தை ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருப்பாங்க, தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போ இந்த வைத்தியம் பண்ணாங்களா, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் நீங்கள் மார்க்கம் கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்ச வைத்தியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. செய்யறது மார்க்கம்னு சொல்லக்கூடாது, விரும்பினா செஞ்சுட்டு போங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வைத்தியத்தை நான் செய்வேன், எனக்கு நோய் வந்தால் நான் வெட்டு காயப்பட்டால் சாம்பலை தான் பூசுவேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் கோதுமை ரொட்டி தான் திம்பேன், வயிற்றுக்கு மலச்சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நம்ம நாட்டு தட்ப வெட்பத்துக்கு, நம்ம பாடிக்கு, நம்ம கிளைமேட்டுக்கு எது ஒத்துக்கிறோமோ அதை தான் நம்ம சாப்பிடணும். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோமா இல்லையா? இதை வஹியில் உள்ளதை நம்ம எடுத்துக்கிறோம், வஹி இல்லாத விட்டுறோம். அப்படி இருக்கும்போது சஹாபாக்கள் மனிதர்கள், வஹி வராது. அவங்க இதை நம்ம ஏன் எடுக்கணுங்கிறேன். அவங்க இது எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வருது? வஹி வருமா? அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு வருது, அல்லாட்டுன்னு வந்த முடிவாக இருக்குமா? அது கிடையாது. குர்ஆனை நம்ம ஏன் எடுத்துக்கிட்டோம் என்று கேட்டால், அபூபக்கர் தொகுத்தார் என்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லை, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உஸ்மான் தொகுத்தார் என்பதற்காக எடுத்துக்கொள்ளவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ குர்ஆனை இல்லாத ஒன்றை உண்டாக்கிலாம் நமக்கு தரவே கிடையாது. என்ன செஞ்சாங்க? இப்போ உதாரணமாக நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு வைங்களேன். அந்த காலத்தில் அச்சு கிடையாது, கைனால் எழுதுனாங்க. இப்போ நவீன காலத்தில் அச்சிட்டு நான் உங்களுக்கு தர்றேன். நான் அச்சிட்டு தந்த காரணத்தினால நான் குர்ஆனில் நான் என்னத்தை செஞ்சிட்டேன்? அச்சு இல்லாத ஒரு காலமாக இருந்து புதுசாக நான் இப்போ உங்களை அச்சிட்டு தர்றேன். அச்சிட்டு தந்தவுடனே அவர் அச்சிட்டு தந்த எடுத்துக்கிட்டீங்களா? என்னத்தை எடுத்துக்கிட்டீங்க? ஒன்றும் எடுத்துக்கல. அச்சிடுறதுக்கு முந்தி என்ன குர்ஆன், அதுதான் அச்சிட்ட பிறகும் மெட்டீரியல் மாறி இருக்கே தவிர மேட்ரு மாறி போச்சா? மேட்ரு தான் குர்ஆன். குர்ஆன்ங்கிறது என்னது? அதில் உள்ள மேட்ரு தான் குர்ஆனை தவிர அது எந்த மெட்டீரியல் இருக்குங்கிறது என்ன இல்லை, குர்ஆன் கிடையாது. குர்ஆன்ங்கிறது அந்த ஓ அல்ஹம்துலில்லாஹ் இதான் குர்ஆன். அப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னமோ சொல்லாமல் இருந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுலாம் கஷ்டப்பட்டு அவங்கள ஆராய்ச்சி பண்ணி குர்ஆனை தயாரித்த மாதிரி நினச்சா அதுவே அல்லாமல் இட்டு கட்டுறதாயிரும். அவங்களாம் குர்ஆனில் எதுவுமே செய்ய கிடையாது. என்ன செஞ்சாங்க? எழுதின விஷயத்தை எடுத்துக்கொண்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்தரவுப்படி தான் எழுதினார்கள்.
ஒவ்வொரு ஆயத்தும் வருமா, இதை எழுதிக்கிறங்க, இந்த வசனத்தை எழுதிக்கிறங்க, இதை எழுதிக்கிறங்கன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் எழுதி வச்சிருவாங்க. எழுதின குர்ஆனுடைய விஷயங்கள் எல்லாம் இது இந்த சூறாவில் உள்ளது, இது இந்த சூறாவில் உள்ளதுன்னு நினைச்சாங்க, தொகுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வருஷப்படுத்தலை. எதை வருஷப்படுத்தலை? ஆயத்துகளை வருஷப்படுத்தினாங்க, சூறாக்களை வருஷப்படுத்தலை. ஆயத்தை வருஷப்படுத்தினாங்க. பக்கராவில் இது ஃபர்ஸ்ட் வசனம், பக்கராவில் 2வது வசனம், பக்கராவில் இது 3வது வசனம் என்பது அது வரிசையாக இருந்துச்சு. ஆனால் இது அல்ஹம்து ஃபர்ஸ்ட்டு, பக்கரா 2வது, 3வது ஆல இம்ரான், 4வது நிசா, 5வது மாயிதா, 6வது அன்னாமு, 7வது ஆராஃபு, இப்படி 8வது அன்பால், இப்படி வருஷப்படுத்தினாங்களா? இப்போ இருக்குல்ல, இந்த ஆர்டர் பிரகாரம் வருஷப்படுத்தி இருந்தாங்களா? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை. என்ன பண்ணிட்டாங்க? எப்படி புரிஞ்சு கொள்வதுன்னு சொல்வதாக இருந்தால், பாத்தியா அல்ஹம்து சூரா இருக்கு, அது ஒரு கட்டு கட்டியாச்சு, அதை ஓலையில் எழுதி நெஞ்சாச்சு, ஒரு கட்டு கட்டியாச்சு, ஒரு பெட்டியில் போட்டாச்சு. பக்கரா சூரா இருக்கு, அது எழுதி ஒரு கட்டு கட்டியாச்சு, அது ஒரு பெட்டியில் போட்டாச்சு, அதே பெட்டிக்குள்ளேயே. அது மாதிரி அன்னாம் சூறாவை கட்டி போட்டாச்சு. இப்போ எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் வருமா? அதில் கட்டு கட்டாக துண்டு துண்டாக கட்டி உள்ளே போட்டிருந்தா எதை எடுக்கணுமோ அது வரும். 8வது கூட வரும், 9வது கூட வரும். இந்த ஆர்டர் வந்து ரசூலுல்லாஹ் படுத்தலை. ஒவ்வொரு சூறாவும் அது அவ்வளோதான். சூறாவில் யாரும் கை வைக்கலை. எதை ஓதுறது, எதை 2வது வைக்கிறதுங்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாமல் போனது. ஆனால் என்ன செஞ்சாங்க இவங்க, நம்ம ஒரு ஆர்டரை வச்சுக்கிறோம், பெரிய சூறாவையா ஃபஸ்ட்டு வைப்போம், சின்ன சூறாவையா பின்னாடி வைப்போம்னு சொல்லி உஸ்மான் நாங்கள் அடுத்து இந்த ஆர்டர் படுத்தினாங்க. அந்த ஆர்டரை ஏற்றுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அந்த ஆர்டரை வந்து குர்ஆனில் ஏதோ ஒரு ஆர்டர்லாம் இருக்குது. எந்த ஆர்டரை வச்சாலும் இன்னொருத்தர் கேள்வி கேட்டு தான் இருப்பான். ஏதாவது ஒரு ஆர்டர் தான் வைக்கணும். அதனால அந்த ஆர்டரை ஏற்றுக்கிறமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆர்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எப்படி பண்ணலை? ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. தொழுவும் என்ன செய்கிறாங்க? ஃபஸ்ட்டு இரவு தொழுகை நீண்ட நேரம் ஓதுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பக்கரா ஓதுறாங்க. பக்கரா ஓதுறாங்களா? 2வது என்ன ஓதுன பக்கராவுக்கு அப்புறம்? பக்கராவுக்கு அடுத்த சூறா இது ஆல இம்ரான், அதுக்கு அடுத்த சூறா நிசா. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா பக்கராவுக்கு அடுத்து நிசா ஓதுறாங்க. பக்கராவுக்கு அடுத்து எதை ஓதுன்னு இன்னும் குர்ஆனில் உங்கள்கிட்ட கையில் வச்சுக்கிற குர்ஆன் பிரகாரம் ஃபஸ்ட்டு பக்கரா ஓதணும், 2வது ஆல இம்ரான் ஓதணும், 3வது நிசா ஓதணும். ஏன்னா அல்ஹம்து ஃபஸ்ட்டாக போச்சு, அதை விட்டுருங்க. பக்கராவுக்கு அடுத்து ஆல இம்ரான், ஆல இம்ரானுக்கு பிறகு நிசாண்டு வருது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டால் பக்கரா ஓதிட்டு நிசா ஓதிவிட்டு ஆல இம்ரான் ஓதுறாங்க, மாற்றி ஓதுறாங்க. அப்போ இந்த தர்த்தீப் இல்லைன்னு விளங்குதுல. இப்போ நம்ம வச்சுக்கிற தர்த்தீப்னு அவசியம் கிடையாது. அதனால் குர்ஆன் நீங்கள் வச்சுக்கிடலாம், நீங்கள் வச்சுக்கிடலாம். விரும்பி ஓதும் போது என்ன செய்யலாம்? நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுங்க, அப்புறம் அங்கே பக்ரா பிடிச்சி ஓதுங்க, அப்புறம் முடிச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹி அஸ்ரான்னு 5வது சூறா ஓதுங்க. எல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்குது. அந்த வசனத்துகளுக்குள்ள தர்த்தீபு கரெக்டாக இருக்கணுமே தவிர சூறாவுடைய தர்த்தீபு என்பது மார்க்கத்தில் எந்த சட்டமும் கிடையாது, அப்படி எந்த கட்டளையும் கிடையாது. கடந்த காலங்களில் சஹாபாக்கள் காலத்திலையும் இந்த ஆர்டரில் தான் ஓதியாகணுங்கிற மாதிரியான ரூலும் கிடையாது. இந்த மதுஹப் இமாம்கள் இருக்கிறாங்களே அவங்க கூட இப்படி சொன்னது கிடையாது. எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் நம்ம குர்ஆனை எப்படி ஏற்றுக்கிட்டோம்? இந்த ஆர்டர் தான் மஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளலை. இது ஒரு ஆர்டரில் ஏதோ ஒரே மாதிரியாக இருக்கட்டுமே அவர் செஞ்சு தந்துட்டாரே தவிர நம்ம விரும்பினா என்ன செய்யலாம்? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆல இம்ரானை ஓதிட்டு அப்புறம் கூட பக்கரா ஓதலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தௌபா சூரா ஓதிவிட்டு அதுக்கப்புறம் கூட அல்ஹம்து சூரா ஓதலாம். இதெல்லாம் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. அப்படித்தான் நம்ம ஏற்றுக்கணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவில் வச்சுட்டு போனாங்களோ அதைத்தான் மார்க்கம்னு ஏற்றுக்கிட்டோம். இது வசதி, நிர்வாக வசதிக்காக உள்ளது. நிர்வாக வசதிக்காக செய்கிற உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசல் கட்டினாங்க. நம்மளும் பள்ளிவாசல் கட்டுறோம். அவங்க என்ன பள்ளிவாசல் கட்டினாங்க? பேரிச்ச மரத்தினுடைய ஓலைகளால் கூரை போட்டு கட்டினாங்க. நம்ம இப்போ பில்டிங்கில் கட்டியிருக்கிறோம். மாற்றிக்கிட்டோமா இல்லையா? இதில் மார்க்கமாக மாறி போச்சு, மெட்டீரியல் தான் மாறி இருக்கு. கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் இணைஞ்சிருக்குது மாறி இருக்கிறது. அப்போ மெட்டீரியல் மாறி போனதுனால இது பள்ளிவாசல் தான். அந்த மாதிரி அவங்க காலத்தில் உள்ளதை வந்து குர்ஆனில் எந்த ஒன்றையும் அபூபக்கர் ரலியல்லாஹு சேர்க்க கிடையாது, உஸ்மான் ரலியல்லாஹு சேர்க்க கிடையாது. அவங்க என்னமோ குர்ஆனில் இல்லாத ஒன்றை உண்டாக்கி தந்த மாதிரி அதை நம்மளாம் ஏற்றுக்கிட்ட மாதிரி நினச்சா அதுவே ரசூலுல்லாஹ் மேலே இட்டுக்கட்டுற, அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டுறதா போயிடும். அல்லாஹ் இந்த குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழும் போதே பாதுகாத்து தந்து விட்டார்கள். இவங்க 2 பேரும் குர்ஆனில் வந்து எந்த ஒன்றையும் குர்ஆனில் வணக்க வழிபாட்டுக்குரிய எந்த ஒன்றையும் செய்யலை, மெட்டீரியலில் கொண்டு வந்தாங்க. என்ன செஞ்சாங்க? அதை எழுதி காப்பி எடுத்து எல்லா பகுதிக்கும் கொடுக்குற வேலையை செஞ்சாங்க. அவங்க எலும்பு நிலை தான் இவங்க தோளில் எழுதியிருப்பாங்க. தோளில் எழுதின காலம் போன பிறகு பேப்பர் எழுதியிருப்பாங்க. பேப்பரில் எழுதின காலம் போய் நம்ம இந்த பிரிண்டில் கொண்டு வந்தோம். பிரிண்ட் காலம் போய் இப்போ கம்ப்யூட்டரில் என்னஞ்சாச்சு, எழுத்தே இல்லாமல் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், டிஸ்பிளேயில் பார்க்குறோம். இப்படி ஒரு காலமாகிடுச்சு. இப்படியான ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்களே தவிர என்னமோ குர்ஆனே அவங்க தான் செஞ்ச மாதிரி அவங்க இருந்த குர்ஆனை தான் நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி நினச்சா பயங்கரமான ஷிர்காகி போயிடும், குஃப்ராகி போயிடும்.
அல்லாஹ் இந்த குர்ஆனை தான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் தொகுக்கப்பட்ட குர்ஆனை தான் எடுத்துக்கொண்டிருக்கோமே தவிர வேற ஒன்றையும் நம்ம எடுத்துக்கொள்ளலை. அதனால இஜ்மாங்கிறதே மார்க்கத்தில் கற்பனையானது, இல்லாத ஒன்று. எந்த ஒரு விஷயத்திலையும் சஹாபாக்கள் என்ன செய்யலை, ஏகோபித்த முடிவுக்கு வரல. அப்படி வந்தாலும் அது மார்க்கம் என்று சொல்வதற்கு ஆதாரம் காட்டணும். எல்லாரும் யோகபித்துக்கிட்டு ஒரு ஊரில் அம்பிட்டு பேர் யோகபித்து என்ன செய்கிறாங்க, வரதட்சணை வாங்குறாங்கன்னா மார்க்கம் ஆயிருமா? அப்படி ஆகாது. யோகபித்தெல்லாம் பயந்துக்கிட்டு கூட நினைஞ்சிருக்கிறாங்க, ஜனாதிபதிகளை எதிர்க்கிறதுக்கு பயந்து கொண்டு கூட ஜனாதிபதிகள் போட்ட சட்டங்களை சஹாபாக்கள் பேசாமல் மௌனமாகலாம் நினைஞ்சிருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நிறைய சான்றுகள்லாம் இருக்கிறது. ஹதீஸுக்கு மாத்தமாகவே உமர் ரலியல்லாஹு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? முத்தலாக்கு விஷயம் இருக்கிற, தலாக்குனா 3 தலாக்குங்கிறாங்க. இப்போ அவர் காலத்தில் என்ன செய்கிறார், இதையே அப்படி சொல்கிறாரு, 3 தலாக்குன்னு எவனா சொன்னீங்கன்னா 3 தலாக்காக ஆக்கிவிடுவோன்னு சொல்லி சட்டமாக்கி விட்டார் அப்படின்னு ஹதீஸில் வருது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்தது? கானத் தலாக்கு ஸலாஸுல் அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீபக்கரின் வ சதரம் மின் இமாரத்தி உமர் இன்னமா யுஅத்து வாஹிதா. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலையும் உமர் ரலியல்லாஹுடைய ஆரம்ப காலத்திலையும் ஒருத்தன் தலாக்குன்னு சொன்னானே, ஆனால் அது ஒரு தலாக்கு தான். 3 வார்த்தை தானே 3 ஆகாது. லட்சம் தடவை அவன் தலாக்குன்னு சொன்னாலும் எத்தனை தான் அது? ஒரு தடவை தலாக்கு சொல்லியிருக்கான்னு தான் அர்த்தம். உமர் ரலியல்லாஹு ஆட்சி வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தமா அதை மாத்துறாரு. அவர் யாரும் வாயை திறக்கல, சட்டத்துக்கு பயந்துக்கிட்டு. இதுக்கு பேர் இஜ்மாவா? ஹதீஸில் உள்ளதுக்கு மாற்றமாக ஒன்றை செய்தார்னு முஸ்லீமில் என்ன செய்யறது, தெளிவாக சஹீஹ் முஸ்லிமில் ஆதாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு மாற்றி விட்டாங்க, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த சட்டத்தை அவங்க மாற்றினாங்க, தப்புன்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு பின்னாடி. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நமக்கு சேஃப்டி குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். எந்த இஜ்மாவும் இல்லாத இஜ்மா, கற்பனையான இஜ்மாவை சொல்லி கொண்டுலாம் இருக்க தேவையில்லை. இஜ்மான்னு சொல்கிறவங்கள்ட்ட நீ போய் கேளுங்க, எது இஜ்மா லிஸ்ட்டு தாங்கன்னு கேளுங்க. இன்னும் ஏதாவது ஒன்று சொன்னார்களே ஆனால் எல்லா குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை சொல்லுவாங்க, இல்லைன்னா இபாதத்து இல்லாத விஷயத்தை சொல்லுவாங்க. இபாதத்துகளில் இஜ்மாவானதுக்கு ஒரு உதாரணம் கூட யாராலையும் காட்ட இயலாது. என்ன விஷயம்?